பாஜகவின் கட்டளையின்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டை கண்டித்து வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவில் இணைந்ததால் அந்த கட்சிக்கு ஆதரவாக சரத்குமார் பேசி வருவதாக கூறினார். அடிக்கடி கட்சி மாறும் சரத்குமார் அவரை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். பாஜகவின் கட்டளையை நிறைவேற்றும் அமைப்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா என்று கூறி வரும் பிரதமர் மோடி டிஜிட்டல் முறையில் வாக்காளர் ஆவணங்களை தர தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் எனவும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். பாஜகவோடு கை கோர்த்திருக்கிறது. பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது. அப்படி என்றால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகின்ற டிஜிட்டல் இந்தியா என்று ஓங்கி உழைக்கின்ற மோடி அவர்கள் ஏன் டிஜிட்டல் தரவுகளை தர மறுக்கிறார்? சிசிடிவியுடைய தரவுகளை ஏன் அழிக்கிறார்கள்? இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையம் துணை போதில்லை. தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் இன்னைக்கு கூட தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, ஒரு சர்வர்ல ஒருத்தர் உட்காந்து 12 வினாடிகளில் ஏறக்குறைய 14 வாக்குகளை அழிக்கிறார்னா எப்படி மாற்ற முடியும்? எப்படி செய்ய முடியும்? அப்ப வாக்கு திருட்டு உறுதியாகுதுல்ல. தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் பாஜக இந்த தேர்தலில் வாக்கு திருட்டை செய்வதற்கு முடிவு